சாப்பிட்டோம். ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோ ஆயிரம் இருந்த தென்னை மரம் சொத்தை விழுந்து வண்டு அரிச்சு உள்ளே பாருங்க மரத்தை சுற்றிலையும் அந்த நரம்பு பிடிப்பு மட்டும்தான் பூரா வண்டு தின்றுச்சு. பார்த்தீங்கன்னா பூரா வண்டு தின்றுச்சு. இப்போ பாருங்கள் மேமரம் அடியில் கை உள்ளே விடலாம். பொந்து இந்த பொந்து பாருங்கள் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடிக்கு உள்ளே போயிடுச்சு இந்த பொந்து. இது மரம் வந்து பெருசானாலும் ஏதோ காற்றடிச்சதுன்னா டக்குன்னு சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மரத்தை வந்து வெட்டிட்டு இது அடுத்த பயன் என்னென்னா அந்த குருத்தில் இருக்கிற தென்னஞ்சோறு அதை இப்போ நம்ம வந்து வெட்டி எடுக்கிறோம். இந்த வெட்டி எடுக்கிற அந்த தென்னஞ்சோறு எடுக்கிறது அவ்வளோ எளிதில்லை. இருக்கிற மட்டையை பூரா எடுத்துகிட்டு வரணும். ஒவ்வொரு மட்டையாக வெட்டி எடுத்துகிட்டு நம்ம தென்னஞ்சோறு எடுக்கலாம். உட்காந்துடுறோண்ணே. ஒரு மட்டையை எடுத்துகிட்டு அடுத்த மட்டை எடுத்துகிட்டு அடியில் இருக்கும். மரத்தை இப்போ இந்த ஊற்ற மரத்தை அடிமட்டை மேலே வரும். அது வச்சு பாலை ஒவ்வொரு மட்டைக்கும் ஒரு பாலை அடுத்த மட்டைக்கு அந்த மட்டை கொடுப்போம். பார்த்தீங்கன்னா 10 காய் இருக்குது. மொதல் காலை இப்போ தான் ஃபஸ்ட்டு கோயிலில் குழம்பு வச்சுருக்குது. மற்ற பாலையில் காயில் இல்லை. மொதல் காயில் குழம்பு 10 குழம்பு. காரணம் மரம் பொத்தையானால வேஸ்ட். கிட்டத்தட்ட சோறு இந்த இருக்காட்டி வந்துட்டோம். மற்ற வகையில் இருக்கிறது நம்ம சோறு வந்து சோறு இந்த இடத்துல இதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்போ இதோட வெட்டிக்கலாம். அங்கே ஒரு பாலை இருக்குது. அந்த பாலை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பாலை எடுத்துக்கிட்டு வெட்டிக்கலாம். இந்த பாலை இன்னும் வெட்டிக்கல. இந்த பாலை பிஞ்சு பாலை. இந்த பாலை வந்து தெலுங்கு கட்டுக்கு தட்டக்கில் இதை பதம் சொல்லுவாங்க. வெளியே பார்த்து இதை தட்டி அப்படியே கொண்டு வருவாங்க. ஓகே, தெலுங்கு கட்டுக்கு பதமான பாலை இதோட வெட்டிக்கலாம். சோறு இந்த இதுக்குள்ளே இருக்கும். சோறுங்கிறது தென்னை சோறுங்கிறது இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம இதோட வெட்டிக்கலாம். வெட்டிட்டோம்னா மட்டை எடுத்து ஊற்றுறது அதிகமாக இருக்கும். வச்சாச்சு. பால் மாதிரி 6 மாட்டு பால். பார்த்தீங்கன்னா மெட்டு ஃப்ரீயாக ஓடுது. அதனால் சோறு வந்துச்சுமா அப்படின்னா செக் பண்ணிக்கலாம்.
இனிப்பாக இருக்குது. மண்ணாயிடுச்சு வெட்டிலாம் போட்டு நடுத்துல வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதா பாலை பாலை அவன் இதில் கொஞ்சம் முத்தி கழிஞ்சதா இறங்காது போடலாம். தள்ளி எத்தனை பண்ணாலே பாருங்கள் அடிமட்டத்தில் கீழே இலை மாதிரி சாப்பாடு போட்டே சாப்பிட்லாம். இதில் சாப்பாடு போட்டே சாப்பிட்லாம். பண்ணாடை இந்த இன்னொரு பாலை இந்த மட்டையில் இருந்த பாலை இது வாங்க அழுத்தினோம்னா வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூத்தோடு இருக்குது. முட்டிச்சு கொஞ்சம் கற்றுக்கும் முத்தாமல் இருந்தால் இனிப்பாக இருக்கும். இன்னும் 2 மட்டை எடுத்தோம்னா அவ்வளோ தோணும். கத்தி கொஞ்சம் பூவாக இருந்ததுன்னா கிளிக்கிற சௌரியமாக இருக்கும். மண்ணு வந்துச்சு. இதெல்லாம் சோல் இந்த தென்னஞ்சோறுங்க இருக்குது. அப்படியே இனிப்பாக போச்சு. இதெல்லாம் கீழே போகுது. அது இனிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லாம் சோல் கூட்டு வந்துடுச்சு. மணி அப்படியே வச்சுக்கலாம். மீன் சாப்பிட்டோம். ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரு கூட்டு கத்தி சின்ன கத்தி வந்தா பாருங்க. இந்த குளுத்து ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்து இல்லை இன்னைக்குது. இதுக்கு மேலே வெட்டோம்னா அதெல்லாம் கொத்தி போவோம். இது வெட்டி நம்ம கொஞ்சம் அங்கே வச்சுக்கலாம். சுத்தமாக நேரத்தில் பாருங்க. இதில் கொடுத்து இந்த கொடுத்த பாருங்க அங்கே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பண்ணாரு இப்படி இருக்கிற பண்ணாதான் கடைசி இப்படி சல்ல சல்லையாக ஆகும். ஆரம்பத்தில் பாருங்க பண்ணாடை எப்படி இருக்குது. இதுதான் பண்ணாடை. இது மரத்தை சுற்றி அப்படியே இருக்கிறது வளர்ந்துக்குது பாருங்க. அப்படியே இலை மாதிரி சூப்பராக இருக்குது. வரி வரியா ஓலை ஓலைங்க இதெல்லாம் முத்தி போச்சு. கொடுக்கல பாருங்க. நான் கொடுத்து இந்த கொடுத்து திங்கிறக்கும் கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாருனாலும் சாப்பிட முடியாது.
இந்த தண்டு எதுன்னு நினைக்கிறீங்க? அந்த அடிமட்டை நீங்கள் ஊற்றி போனேன் கொஞ்சம் கசக்குது, அவ்வளோ ஓட்டலாம். அதையும் பாருங்க அழகாக இருக்குது. முடிச்சுட்டோம்னா இதெல்லாம் முட்டி அதனால டெம்பரா நிற்குது. எல்லாரும் இருக்கிறனால அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. போடலாம். நல்லா இது தென்னை குருத்து இலை மட்டை சோறு. இதுதான் சோறு. இதுலேருந்து இங்கே வைக்கிறோம், இங்கே குருத்து வைக்கிறோம். அவ்வளோ எடுத்தாச்சு. இன்னும் 2 மட்டை எடுக்கலாம். மீதி சோறு வந்துடும். ஏன்னா வெளியே எடுத்து வச்சோம்னா இந்த ஆப்பிள் காயெல்லாம் 5 வச்சோம்னா எப்படி அந்த கலர் மாறி போயிடும். அந்த மாதிரி இதுவும் கலர் மாறிடும். அதனால இது மட்டையோட வச்சுக்கலாம். சாப்பிட போய்க்கலாம். இது மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இந்த சோறு வேணும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அவ்வளோ இனிப்பாக இருக்குது.